ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா எங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு. பட் எடுக்க தான் எங்களுக்கு டைம் இல்லை. கொஞ்சம் பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே பிஸியா சுத்திட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நம்ம வீட்ல நம்ம சேனல்ல வரப்போகுது இல்லைம்மா? ஆமா. ஸோ அதுக்காக தான் சுத்திட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் லாங் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கண்டிப்பா நாங்கள் டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ஆகுது லாங் வீடியோ போட ட்ரை பண்றோம். ஸோ இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டேன்னு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். ஜாயின் பண்ணதுக்காக ஒரு வெல்கம் கிட் ஒன்று கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இவருக்குமே தெரியாது, உங்களுக்குமே தெரியாது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து புதுசாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸோட டூர், ஹோம் டூர், ரூம் டூர் மாதிரி போடுறோம். இல்லை, நாங்கள் வந்து பெங்களூரில் இப்போ லைட்டாக கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து செட்டில் ஆயிருக்கோம். சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இது ஹோம் டூர் வரும். ஆமா, இது எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம், எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுப்போம். அப்படிதானமா? ஆமா, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒரு பெரிய அப்டேட் வரப்போகுது. ஸோ எனக்கே இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மாதிரி ஹாப்பி இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா எமோஷனலா இருந்துச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும். இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் அதுக்குள்ள போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. என்ன கேப்ஜெமினின்ற ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது. உள்ள ஏதாவது சொப்பு சாமான விளையாடுறது கொடுத்துருப்பாங்க. அது கூட கொடுப்பாங்களா? ஆமா, நீங்க ஆபீஸ்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது விளையாடுறதுக்கு கொடுத்துருக்கலாம். சரி, உங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நீங்க என்ன மாதிரி வெல்கம் கிட் கொடுப்பீங்க? வெல்கம் கிட்டே நான் இப்போ உங்க ஆபீஸ்ல கொடுத்துதான் பாக்குறேன். இன்னும் நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. வர்ச்சசால வந்து எனக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு டீ கப்பு, அப்புறம் வந்து ஒரு நோட் பேடு, ஒரு பென்னு அதெல்லாம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கு. அப்படின்னா இதுலயும் அதுதான் இருக்குமோ? இதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியல. ஓபன் பண்ணி பாப்போமா? என்னமா ஏதோ சவுண்ட் கடமுடன்னு வருது. கடமுடன்னு சவுண்ட் வருது. நீ சொன்ன மாதிரி சொப்பு சாமான் இருக்குமோ? அதுதான் நானும் கெஸ் பண்ணேன். சரி, ஓகே. 1 2 3 ஓபன். என்னம்மா உள்ள ஏதோ அண்டா வச்சிருக்காங்க? ஐயோ, எவ்வளவு பெரிய வாட்டர் பாட்டில் பாருமா. அழகா இருக்கு கலர் அதெல்லாம். அந்த மூடி மட்டும் கொஞ்சம் சின்னசா இருந்திருந்தா நல்லா அழகா இருந்திருக்கும். இல்ல, எனக்கு இது இப்ப கூட அழகா தான் தெரியுது. அந்த மூடி மட்டும் ஒரு மாதிரி ப்ராடா இருக்கு. மத்தபடி இது அழகா. சரி, அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவே? நல்லா இருக்கு கலர். இந்த கலர் ஞாபகம் இருக்கா? ஆமா, நெக்ஸ்ட் வீக் நியூ அப்டேட். நெக்ஸ்ட் வந்து ஒரு என்னமா அது? எல்லாம் ஒரு மாதிரி மரம் ஸ்மெல். சாக் பீஸா? ஆர்கானிக் என்னமா இது? இது இதுமா முதுகு கீட்டுறதுமா. இந்த கை எட்டலாம் முதுகு கீட்டுவாங்கல்ல. ஆமாமா, அதுதானே. பெண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண் என்னம்மா முதுகு கீட்டுற ஸ்டைல்ல இருக்கு பாரு. இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பென்னு நினைக்கிறேன். இந்த பிளாஸ்டிக்ல இல்லாம சும்மா பேப்பர். இது மேல இருக்கு. ஓ, இதெல்லாம் வந்து இந்த நேச்சுரல பாதிக்காம 5 பென்னு கொடுத்திருக்காங்க. நான் 2 எடுத்துக்கிறேமா? எடுத்துக்கோங்க. ஆனா உள்ள ரீஃபில் பின் பண்ற இது மை ஃபில் பண்றது வந்து பிளாஸ்டிக்ல தான இருக்கும். ஆமா, மேல அந்த லேயர் மட்டும் இது வரைக்கும். சரி, ஓகே. 5 வந்து ஆர்கானிக் பென், ஒரு வாட்டர் பாட்டில், 5 ஆர்கானிக் பென் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னமா இது? ஏதோ கீ செயின்மா. லெதரா அது? கேப்ஜெமினின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு. லெதர் தான், லெதர்னு எழுதிருக்கு. வேகன் லெதர். வேகனா? இது என்ன பண்றது? யூஸ் பண்ணலாமா? எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஆமா, இது போட்டுக்கிறதா? நெக்ஸ்ட் வந்து என்னமா இது? பரவாயில்ல, இதுதான்டா கம்பெனி. டேய் தம்பி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுடா பெங்களூர்ல கடைக்கு போனா கவர்ல அதிகமா கேரி பேக் அங்கங்க வாங்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு அவங்க கம்பெனியே ஒரு பிராண்டா ஆக்கி பை பண்ணிருக்காங்கடா. இங்க நிக்கிறாங்கடா கேப்ஜெமினி. கேப்ஜெமினி. கேப்ஜெமினி.
ஆர்கானிக் பை. அடடடடா நல்லா இருக்கே. என்ன அது பை. இது எங்கேயாவது மாட்டி வைக்கலாமா? டக்குன்னு போகும்போது எடுத்து கையிலேயே மாட்டின்னு திரும்புமா? ஆனா வெயிட் தாங்க மாட்டேன். அதுல எதுவும் இருக்குமா? கெட் தி ஃபியூச்சர் யூ வாண்ட். இது எங்க ஆபீஸ்ல வந்து எல்லா பக்கமும் எல்லா செவுத்துல எழுதிருப்பாங்க. இது வந்து சும்மா ஒரு ஸ்லோகன் மாதிரி. கெட் தி ஃபியூச்சர் யூ வாண்ட். ஆமா, கேப்ஜெமினியோட ஸ்லோகன் மாதிரி. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தில் காட்டவுன்ற மாதிரி இதுவும் ஒரு ஸ்லோகன். அப்படிதானமா? அடே பாடுறா என்ன சுத்தி. ஓ சில்வர் கப்பா? அது வாட்டர் ஜக்கா? காஃபி மக்குமா? காஃபி மக். ஏன்னா இவ்வளவு பெருசா இருந்தாலும் வாட்டர் ஜக் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அது ரொம்ப குடிக்கிறவங்க கூட இருக்கிறாங்கம்மா. இவ்வளோ நீ வாங்கிட்டு இங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த ஐட்டத்தெல்லாம் அங்க ஆபீஸ்ல வச்சிருவாங்க. போனா மிஷின்ல காஃபி புடிச்சு குடிக்கிறதுக்கு. மிஷின் கிட்ட எல்லா இடத்துலயும் மிஷின் கிட்ட சின்ன சின்ன கப்ஸ் வச்சிருக்காங்க. டீ கப்ஸ். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் குடிச்சு அதுல எடுத்துட்டு போய் பிளேஸ்ல உட்காந்து நீயே விர்ச்சுசால் அப்படிதானே குடிப்ப? விர்ச்சுசால் இருக்கும்போது பெருசு இதோட பெருசு கொடுத்தாங்க. அது வந்து செராமிக்ல, இது வந்து ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. அங்க இங்க எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா அந்த டீ மிஷின் பக்கத்துல வந்து மேல டீ கப்ஸ் இருக்கும். கீழே வந்து தண்ணி குடிக்கிற கிளாஸஸ் இருக்கும். அது வந்து ஃப்ரெஷ் யூஸ் பண்ணாத கிளாஸ். அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அங்க கீழே வச்சிடணும். ஓ அந்த இது இருக்கு. அவ்வளவுதாம்மா. அதுக்கப்புறம் இது வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு மிக முக்கியமானதுமா டைரி. அந்த 5 பேனல் இருக்கிற மைய இதுலதான் எழுதி காலி பண்ணணும். இதுல நோட்ஸ் எடுக்கிறதுக்கு போல. ஆமாம்மா. நோட் பேட் கொடுக்க மாட்டேன். பிளைண்டு இது பிளைண்டா இருக்கிறவங்க கூட அதெல்லாம் இது பண்ணலாம். பிளைண்ட் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க. என்ன பிளைண்ட் லாங்குவேஜ்? உங்களுக்கு புரியாதுமா, வியூவர்ஸ்க்கு புரியும். இதுவா? சும்மா டாட்ஸ்மா. இந்த பப்புக்கு 4 ரூல் நோட் அந்த மாதிரி. இங்க ஒரே நோட் தான் வச்சிருக்காங்க. வர்ச்சுசால பாத்தீங்கன்னா நோட் பேட் மாதிரி கொடுப்பாங்க. நம்ம அது எப்போ காலி ஆயிடுச்சுனாலும் போயிட்டு சும்மா ஒரு சைன், எம்ப்ளாயி ஐடி போட்டு சைன் போட்டு ஒரு நோட் பேடு ஒரு பென் வாங்கிக்கலாம். இங்கே இது இப்போதைக்கு இது ஒன்று தான். மேபி உள்ள கேட்டு பார்த்தா தெரியும் நோட் பேட்லாம் தரமாட்டாங்களா அப்படின்னு. இது ஒன்றே நம்மளுக்கு யூஸ் இல்லைம்மா. அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. ஏதோ ஸ்கேனர்லாம் இருக்குதுமா அதில். ரூட் மேப்பா? வெல்கம் டு த கேப்ஜெமினி ஃபேமிலி. தேங்க்யூ அப்படின்னு போட்டு கம்பெனியோட அருமை பெருமை ஒரு 2 லைனை கொடுத்து. இது வந்து இன்ஸ்டாகிராம், கேப்ஜெமினியோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, லிங்க்டின். இது ஸ்கேன் பண்ணா அதெல்லாம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். யார் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஓகே, அவ்வளவுதான். திரும்ப காட்டியாச்சாமா எல்லாத்தையும்? ஆமா, இவ்வளவுதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், பட் ஓகே. இது வந்து அப்படியே வச்சிடலாமா, இல்ல நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு பேனா வேணும்னு கேட்டீங்களா? இந்த பென்னு. ஆமா, பென்னு வைங்க. நம்ம அது வேணும்னு போது எடுத்துக்கலாம். ஓகே, இது உள்ளே போட்டு வச்சிடலாமா? ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.